Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா in an examination 50% of students passed in mathematics and 70% of students passed in science அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸில் மேத்தமேட்டிக்ஸ் 50%, அப்புறம் வந்து சயின்ஸ் வந்து 70%. அடுத்து வந்து while 10% of students failed in both the subjects. ஸோ இது ஃபெயில்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது என்னென்னு பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். இப்போது ஃபெயில்டு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, பாஸ்டு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன் இஃப் தே டுக் எக்ஸாமினேஷன் இன் ஒன்லி 2 சப்ஜெக்ட்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத்துன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நம்பர் வந்து ஒரு பர்டிகுலர் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு நம்பரில் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில்? பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். இப்போ சேம் டீட்டெயிலை நம்ம வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த 300 வச்சு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வென் டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ மேக்ஸு அப்புறம் வந்து சயின்ஸு. ஸோ இதில் வந்து 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேக்ஸு, 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் சயின்ஸ். பாஸ்டு மட்டும்தான் நான் வென் டயக்ராமில் எழுதுறேன். சரிங்களா, அடுத்து வந்து வைல் 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். இது வந்து பாஸ்டு, அந்த 10% நீங்கள் எழுதக்கூடாது, அது வந்து ஃபெயில்டு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய எய்ம் என்னென்னா பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே தான் அது எழுதணும் இல்லைங்களா. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ நமக்கு தெரியாதுங்கிறதுனால நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க, 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். ஃபெயில்டு இன் போத் த சப்ஜெக்ட்ஸ்னால் ஃபெயில்டு இந்த செட்லேயும் வராது, இந்த செட்லேயும் வராது, இங்கேயும் வராது. அப்படிங்கும் போது அது வந்து யூனிவர்சல் செட்டில் தான் வரும். சரிங்களா, அதனால தான் இந்த சம்முக்கு வந்து யூனிவர்சல் செட் போட்டு வென் டயக்ராம் போடுறோம். ஓகே, இப்போது 10 ஏன்னா அது வந்து ரெண்டு செட்லையுமே வராதுங்கிறதுனால நம்ம யூனிவர்சல் செட்டில் எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கணும்? மேக்ஸ் மட்டும்னா 50, இந்த மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்னு இந்த செட்டு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த செட்லேருந்து இந்த செட்டை மைனஸ் பண்ணி எடுத்துடணும். சேம் வே இங்கே என்ன வரும்? 70 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா. சரி, இப்போ இதுதான் நம்மளுக்கு வென் டயக்ராம்லேருந்து கிடச்சிருக்க டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட எய்ம். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத். பாஸ்ட் இன் போத் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்பரில் கொடுத்துருக்காங்க, நான் அதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறத பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தானேங்களே இது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் என்னது? 100% ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 50 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 70 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த 10, இதெல்லாம் சேர்த்தது தான் என்னது? 100% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 50 ப்ளஸ் 70 ப்ளஸ் 10 ஆட் பண்ணிக்கலாம். 50 ப்ளஸ் 70 வந்து 120 வருமா? 120 ப்ளஸ் 10 வந்து 130 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ இந்த 130 அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஆகும். மீதி இங்கே இருக்கிறது மைனஸ் எக்ஸ், அதை மறந்துடாதீங்க. ஸோ 100 மைனஸ் 113 வரும். இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 130 வந்து மைனஸ் 130. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். சரிங்களா, சாரி மைனஸ் 30 வரும். 100லேருந்து 130 மைனஸ் பண்ணால் மைனஸ் 30. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 30%. ஸோ இந்த 30%ங்கிறது என்னது? 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், புக் எடுத்துடலாம். 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் passed in both the subjects. Passed in both the subjects. சரி, இன்னும் சம் முடியல, நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா let y be the total number of students எடுத்துக்கிறேன். total
number of students. இப்போ நம்ம இந்த y தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. 30% of students passed in both the subjects, 300 students passed in both the subjects கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 300ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? 30% of total students. கரெக்டாக 30% of total students தான் என்னது 300. நம்ம இதை 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். பர்சன்டேஜில் ஒரே வேல்யூவை ஒரே டேட்டாவை பர்சன்டேஜ்லேயும் நம்பர்லேயும் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்மளால் வந்து ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. அதாவது இது எப்படி வந்துச்சுன்னா 30%ங்கிறது எவ்வளோ? 300 பேர். இந்த 30% எதுலேருந்து? டோட்டல்லேருந்து. ஓகே, 30% ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ இப்போ இந்த 30%ங்கிறது 30/100ன்னு வரும். ஆஃப்னா இன்டூ டோட்டல் வந்து நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன், ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 300. புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பக்கம் கூட கொண்டு போகலாம். நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது 300, இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இன்டூ 100ன்னு வரும், பை 13 வரும். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3, 3 10s are 30. ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 10 into 100, இப்போ y equal to 1000 students. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. புரியுதுங்களா? இந்த கொஷனில் வந்து நம்மளுக்கு வேண்டியது 300 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 300 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த 300 ஸ்டூடெண்ட்ஸை நான் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக அதை அப்படியே பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, பர்சன்டேஜில் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் வந்து வென் டயக்ராம்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.